மக்களே, நீங்கள் இந்த தம்ப்நெயில்ல பார்க்குற அந்த படங்கள் இந்தியா இல்லை. இந்தியாவில் சென்னையோ மதுரையோ கோவையோ திருச்சியோ அதெல்லாமே இல்லை. இது இலங்கை ஜாழ்ப்பாணம். இலங்கை ஜாழ்ப்பாணத்தில் சிஎம் விஜய் அவர்கள், அதாவது விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதும் அவர் சிஎம் ஆனதும் அந்த ரிசல்ட் வர 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 பட்டாசு போட்டு மெத்தாலம் போட்டு அதெல்லாத்தையும் விட இந்த விஜய் அவர்களுடைய ட்ரெஸ் ட்ரெண்ட் ஆயிருக்குல்ல, அந்த பட்டர் கலர் பேண்டும் ஒயிட் கலர் ஷர்ட்டும், அப்புறம் இந்த டிவிக்கேயோட அந்த கொடி நெத்தி இதுல கட்டுறது அதா இருக்கட்டும், அந்த டிவிக்கே கொடியை பிடிச்சு பண்றதா இருக்கட்டும், பட்டாசு போட்டு டான்ஸ் ஆடி இனிப்புக்களை வழங்கி, இனிப்புக்கள் அப்படின்னா சாதாரண இனிப்புக்கள் இல்லை, கேக்கு, அப்புறம் அந்த தொதோல் அப்படின்னு இருக்குல்ல தொதோல், அப்புறம் அந்த லட்டு பூந்தி லட்டு, அது சாக்லேட்டு, அப்படி ஐஸ்கிரீமு, குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீமு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இப்படி தமிழ்நாட்டில் கொண்டாடினாங்களான்னு தெரியல. ஆக்சுவலாக கொண்டாடினாங்க, இனிப்புக்கள் கொடுத்து கொண்டாடினாங்க. அந்த படங்கள் எல்லாம் பார்த்தேன். ஆனால் இது ரொம்ப பிரம்மாண்டமான இனிப்புக்கள். அதாவது தொதோல் அப்படின்றதோட விலையே எங்கேயோ. ஸோ தொதோல், அப்புறம் கேக்கு, அது பட்டர் கேக்கு, ஃபோட்டோக்கள் எல்லாம் படங்கள் எல்லாம் நாக்கு உரிச்சு. சரியா? ஏன் அப்படின்னா அதெல்லாம் இந்த கிறிஸ்மஸ், புது வருடம், ரம்ஜான், தீபாவளி அப்படியான டைம்களில், முக்கியமாக புது வருடம் ஜனவரி 1 அந்த டைம்களில் தான் இதெல்லாம் பார்க்கலாம். நல்லா இருக்கும், கஜு எல்லாம் போட்டு அதெல்லாம் அது நல்லா இருக்கும் அந்த தொதோல் அப்படின்றது. சரியா? ஸோ அதெல்லாம் ஈஸியாக கிடைக்காது, அது ஒரு சீசனுக்கு வர்றது. சரி, அப்படி டெய்லி கிடைச்சாலும் அது விலைகள் எங்கேயோ இருக்கும். ஆனால் இந்த டைமில் கூட அப்படி கொடுத்து கொண்டாடி இருக்கார்கள் அப்படின்னா எவ்வளவு தூரம் இந்த வெற்றியை இவர்கள் எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கார்கள் அப்படி என்பது ஒன்று. இன்னொன்று இப்போ கூட சீமானவர்களை சில பேர் நம்புறாங்கல்ல, அதுதான் எனக்கு மிகப்பெரிய கவலை. ஏன்னா சீமானவர்கள் இப்போ ஒரு 17 வருடம் நாங்கள் யாழ்ப்பாண தமிழர்களுக்காக குரலை கொடுக்கிறோம், அதை தலைவரை வச்சுதான் அவர் இவ்வளவு நாளும் ஓட்டி கொண்டிருந்தாரு, தன்னோட குடும்பத்தை வளர்த்து கொண்டிருந்தாரு சீமானண்ணா அவர்கள். இது நான் இப்போ மட்டுமில்லை, எப்பயோ ஆரம்பத்தில் இருந்து 17 வருடங்களாக இதை விமர்சனங்கள் கொண்டுதான் இருந்தது. அதற்கு அவர் எந்த பதிலுமே சொல்லல. காலம் போக அவர் மட்டும் இல்லாம அவரோட இருக்கிறவர்கள் எல்லாருமே சீரும் செழிப்புமா புலம்பெயர்ந்த உறவுகளோட காசை வச்சு நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. அதற்கு அவர் பயன்படுத்தின மிகப்பெரிய ஒரு விடயம் மதிப்புக்குரிய தலைவரோட படம், தலைவரோட பெயர், இது எல்லாத்தையும் விட அந்த மக்களோட உணர்வுகள், ஏக்கங்கள், கவலைகள் இதெல்லாம் வச்சு அவர் பண்ணது. உண்மையிலேயே அவர் அந்த மக்களுக்காக குரலை கொடுத்திருந்தா அந்த மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அது தமிழ்நாட்டு மக்களா இருக்கட்டும், இல்ல இலங்கை யாழ்ப்பாண மக்களா இருக்கட்டும், இல்ல புலம்பெயர்ந்த உறவுகள், யாழ்ப்பாணத்துல பிறந்து வெளிநாடுகளில் இருக்கிற புலம்பெயர்ந்த உறவுகளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்? வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கணும், அடைச்சி என்னடா இப்படி ஆச்சு அப்படின்னு இருக்கணும். ஆனா அதுக்கு பதிலா இலங்கை, யாழ்ப்பாணம், யூரோப், கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இப்படி எல்லா நாடுகள்லையுமே நான் தவறாம வீடியோக்கள் பார்த்து கொண்டிருக்கேன். கொண்டாட்டம் நடக்குது. ஸோ இப்போ விஜய் அவர்கள் வெற்றி பெற்றது கொண்டாடுறாங்க அப்படி என்றா, ஆக்சுவலா டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு டைம் என்ன பண்ணாங்க அப்படி என்பது தெரியும். இது தமிழ்நாட்டில் இல்லை, தமிழ்நாட்டில் அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க. பட் யாழ்ப்பாணம் அப்போ அந்த டைம்ல பேசாம இருந்தார்கள் சில விடயங்கள். சரியா? அப்ப என்டிகே குரல் கொடுக்கிறோம், நாங்கள் இருக்கோம் அப்படின்னுக்குள்ள மக்கள் இவங்க படுபயங்கரமான தோல்வி சீமானவர்கள். அப்ப அதுக்கு மக்கள் என்ன செஞ்சிருக்கணும்? அழுதுருக்கணும், கவலைப்பட்டிருக்கணும். ஆனா மக்கள் கொண்டாடுறாங்க, அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்றது கொண்டாடுறாங்க, விஜய் அவர்களை வரவேற்றாங்க. அப்போ விஜய் அவர்கள் கண்டிப்பா இவர் பண்ணாததை பண்ணுவார் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. சரிங்களா? அதனாலதான் ஒரு புது வருடம், ஒரு தீபாவளி, ஒரு ரம்ஜான், அப்படி எப்படி ஒரு கொண்டாட்டங்கள், அந்த சாப்பாடு ஐட்டங்கள் இருக்குல்ல, என்ன சாப்பாடு ஐட்டம் அப்படின்னு சொல்றேன்னு நீங்க நிக்காதீங்க. ஏன்னா அந்த ஐட்டங்களோட விலைகள் அப்படி ஈஸியாலாம் கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஒரு ஆளுக்கு கேக்கு, அதாவது கேக்கு, தொதோலு, சாக்லேட்டு, இந்த பூந்தி லட்டு, அடுத்தது சில குளிர்பானங்கள், அப்புறம் அந்த மில்க் அதுகள், பேக்கெட்ல இருக்க மில்க் அதுகள் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க.
அப்ப அந்த அளவுக்கு அவங்க கொண்டாடுறாங்க அப்படி என்பதுதான். இதெல்லாம் சும்மா கொண்டாடணும் பண்றவங்க பண்ண மாட்டாங்க. ஒரு எதிர்பார்த்திருந்து ஒரு பெரும் கொண்டாட்டம் அப்படின்றவங்க தான் இப்படி வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த கொண்டாட்ட காணொலிகள் சில சகோதரர்கள் போட்டிருக்காங்க பாருங்க. பட்டாசு மேத்தாளம் அந்த கொடியெல்லாம் வச்சு, அதுவும் விஜயவர்களை போல ட்ரெஸ் போட்டது தான் மிகப்பெரிய இது ஒன்று. ஸோ இது ஒரு ட்ரெண்டாக வந்துருக்கு. தமிழ்நாட்டில் வந்தது அது ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் ஜாழ்ப்பாணம், கனடா, யூரோப்பு இப்படியான இடங்கள்ல இப்படி கொண்டாடுறதுன்றது வியக்க வைக்கின்றது. சரியா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் லண்டன்ல இருந்து ஒரு அண்ணா, அவங்களுடைய சம்பவம் என்னன்னா, விஜய் அவர்களுடைய வெற்றியை வைத்து 10 குடும்பங்களுக்கு 1 மாதத்துக்கு தேவையான பொருட்களை வந்து வழங்கியிருக்காரு. சரியா? அது வந்து விஜய் அவர்களுடைய வெற்றிக்காக அப்படின்னு. ஸோ இதுதான் ரியாலிட்டி. மிஸ்டர் மதிப்புக்குரிய சீமான் அண்ணா அவர்கள், நீங்க வந்து இத்தனை வருஷம் நீங்க சொன்னீங்கல்ல, ஆனா மக்களுக்கு திருப்தி இல்லை, மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி என்பதுதான். சரியா? ஸோ இது வரைக்கும் சீமான் அண்ணா மீது வருகின்ற மிகப்பெரிய இது புலம்பெயர்ந்த உறவுகள் காசை ஏமாத்துறார், வச்சு தின்றார் அப்படி என்பது. அதற்கு ஒருக்கா கூட அவர் வந்து பதில் வீடியோ போடவில்லை 17 வருஷத்துல. நேத்து வந்தவங்க வெற்றி பெறாங்க, 17 வருஷமா இருக்கிறவங்க தோக்குறாங்க. சீமான் அண்ணாட கட்சியை பொறுத்த வரைக்கும் மனசாட்சி படி சொல்லுங்க, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காராம்? ஒருத்தன் ஒரு விடயம் தோத்துட்டா அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுவான்? வெற்றிக்கு என்ன பண்ணணும் பண்ணு. ஆனா இப்ப வரைக்கும் அப்படி இல்லை, அதே மாதிரி இருக்கு. ஒரு பாடசாலை வந்து 1980 எப்படி இருந்ததோ அது அப்படியே 2026 இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் சீமான் அண்ணா அவர்களுடைய அந்த இதுவும். ஸோ அப்போ அவருக்கு வந்து வெற்றி பெறது நோக்கம் இல்லை, எப்படியாவது இதை வச்சு கறக்க முடியும், இந்த புலம்பெயர்ந்தவர்கள்ட்ட கறக்க முடியும் அப்படின்றதை தான் அவர் வந்து இப்போ வரைக்கும் பண்ணி கொண்டிருக்காரு. அது மக்களுக்கு புரிஞ்சுது. அதனால தான் இந்த பதில். தேர்தல் ரிசல்ட்டும் சரி, அவரோட தோல்வியை கொண்டாடுற மக்கள் கூட்டமும் சரி. சரிங்களா? இதை தாண்டி கனடாவில் இருக்கிற ஒரு சகோதரி அவர்கள் சீமான் அவர்களிடம் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இதுக்கப்புறமாவது ஏமாத்தாதீங்க அப்படின்றதுல சொன்னாங்க. அதை தாண்டி அவங்க சொன்னதை சொல்றேன். சரிங்களா? அதாவது இப்ப மாட்டு ரவி, எருமை மாதேஷ், அப்புறம் சங்கிலி முருகன், அதாவது இந்த ரவுடிகளுக்கு படங்கள்ல பேர் இருக்குமில்ல, அதே மாதிரி சாட்டை துரைமுருகன், இடும்பன் கார்த்திகேயன், அப்புறம் ஜானை பைல்வான் ராஜபோகன். என்ன பேர் இது? ஆக்களை பார்க்கலே பயமா இருக்குல்ல. அப்ப இப்படியான நபர்களை வச்சு போட்டு நீங்க வெற்றி பெறுவதுன்னா எப்படின்னா அப்படின்றதுல அவங்க நிறைய விடயம் பேசியிருந்தாங்க. நான் ஒரு சாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். இதுதான் சீமான் அவர்களுடைய அந்த 17 வருட நாடகம். அதை மக்கள் முடித்து வச்சது மட்டும் இல்லாமல் அதை ஒரு பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி சீமான் அண்ணா அவர்கள் ஒரு வீடியோ போடுங்க. சீமான் அண்ணா அழுகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வருது இல்லை, அது அவர் எப்பயோ தோத்ததுக்கு போட்ட வீடியோ, அதை இப்போ எடுத்து போட்டு கொண்டிருக்கானுங்க. சரிங்களா? ஓகே மக்களை, நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.